பெற்ற மகனின் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு துணையாக நிற்கும் தாயின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகஜோதி என்பவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள். அதில் மகன் அஜய் தனது 14வது வயதில் திருநங்கை என உணர்ந்து சகோதரியிடம் சென்று தெரிவித்திருக்கிறார். பின்னர் அவரது தந்தை அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவரது தாய் நாகஜோதி மகன் திருநங்கையாக மாறுவதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாலின அறுவை சிகிச்சை செய்ய ஒப்புக்கொண்டுள்ளார். திருநங்கையான அஜய் என்கிற அபிநயா திருப்பூரில் உள்ள டெக்ஸ்டைல் ஒன்றில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 1 வருடத்திற்கு முன்னதாக திருப்பூரில் இருந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் லேசர் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகளை அளித்து வந்த நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை செய்து முழு திருநங்கையாக மாற உள்ளார். இது தொடர்பாக திருநங்கையின் தாயார் நாகஜோதி கூறுகையில், என் சொந்தம் நான் நினைச்சு பார்க்கல. அதனால நான் சொந்தத்தை எதிர்பார்க்காதனால இந்த பிள்ளை நான் இப்படி இருக்குன்னு நான் வருத்தப்படல. ஏன்னா என் பிள்ளைக்கு நான் எல்லா உதவியுமே பண்ணுவேன். என் பிள்ளைக்கு நானே பண்ணுவேன். என் பிள்ளைக்கு நானே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு நானே ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்றேன். என் பிள்ளைய மாதிரி எல்லார் பெற்றவங்களும் அவங்க பிள்ளைய ஏத்துக்கோங்க. நம்ம ஏத்துக்கலைன்னா நம்ம பிள்ளைகளோட லைஃபே பாழா போயிடும். என்னைய மாதிரி எல்லா தாய் புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகிட்ட ஃப்ரெண்டா பழகி உனக்கு என்ன அது வேணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்டா மட்டும்தான் பிள்ளைகளோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். என்னடா நம்ம பிள்ளை இப்படி சொல்றானே, அப்ப பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கல. அப்ப நமக்குன்னு ஒரு பையன் வேணும் தானே நம்ம இருந்தோம். நம்ம பையன் இந்த மாதிரி போயிட்டானே என்ன பண்றது அப்படின்னப்ப அக்கம் பக்கத்துல எல்லாம் கேலி பண்ணி சிரிப்பாங்க. இன்னும் பையன் பொம்பளை மாதிரி நடக்கிறியா, பொம்பளை மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளையோட உணர்வு அதுதான். அதனால நான் அதை பெருசா நினைச்சு அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன்னா அவங்க போகும்போது நடக்கும்போது கேலி அடிச்சு சிரிப்பாங்க. அப்ப நான் ரொம்ப வேதனைப்படுவேன். என்னடா நம்ம பிள்ளைய இப்படி சிரிக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ நான் ஒண்ணு மட்டும் உணர்ந்தேன். நம்ம பிள்ளை கூட துணையா போனா யாரும் நம்ம பிள்ளைய பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்தா எந்த பிள்ளைகளுக்கும் இந்த நிலைமை வராது. மேலும் திருநங்கை அபிநயா கூறுகையில், நான் திருநங்கை உணர்ந்தது பாத்தீங்கன்னா 13 வயசுல என்னோட பெண் திறமையை நான் 13 வயசுல உணர்ந்துட்டேன். உணர்ந்ததுக்கு அப்புறம் யாரும் சொல்லல. சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், யாரும் எதுக்கு சொல்லிட்டு சொன்னா என்ன புக்குமா நம்மளுக்கு வந்துன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு 14 வயசு இருக்கும் போது என் தங்கச்சி கிட்ட நான் சொன்னேன், ஐயா எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு தோணுது, உனக்கு அண்ணனா இருக்கு வேணாம், நான் அக்காவா இருக்கணும்னு தோணுது, உனக்கு ஓகேன்னு என்ன அண்ணனா இல்லாம அக்காவை ஏத்துக்கணும். அவ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல நீ என் மூலம் அண்ணனா இருந்தது, இதுக்கப்புறம் எனக்கு அக்காவா இருன்னு சொல்லி அக்காவா எடுத்துக்கிட்டா. என் தங்கச்சி எங்க அம்மா சொல்லிட்டா போலக்கு இருக்குது, அண்ணன் இப்படி பொண்ணா மாறணுமா, அவ பொண்ணு மாதிரி வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாமா, நீ உங்ககிட்ட சொன்னா நீ எதை பண்ணிடுவியோன்னு. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்கன்னா, அது என்கிட்ட தைரியமா சொல்லணும், அதனே உங்ககிட்ட சொல்றது இல்ல, நீ உங்ககிட்ட சொன்னா நீ தோத்திட்டேன்னு என்ன பண்றது. அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க இங்க வான்னு சொல்லி. நான் சரி எதுக்காக கூப்பிடுறாங்க நான் பாரு கேஸ்ல போனப்போ, என்ன நீ பொண்ணு மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியாம்மா, உன் தங்கச்சி இப்படி சொல்றா, அது என்கிட்ட நீ சொல்ல வேண்டித்தானேன்னு சொன்னப்போ, இல்லம்மா நீ சொன்னா நீ இப்படி பண்ணுவ, எனக்கு நீ தாங்க முடியாது, என்னன்னு நானும் கஷ்டமா இருக்குதுன்னு இல்லன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அம்மா ஒரு 2 மணி நேரம் அழுதுட்டே இருந்தாங்க. இல்ல நான் உனக்கு தவமா இருந்து பேத்தேன், எனக்கு ஆம்பளை பையனே இல்லைன்னு உனக்கு தவமா இருந்து பேத்தேன், இப்ப நீ பொண்ணா மாறினா நான் என்ன பண்ணுவேன், இந்த சொசைட்டி குடும்பத்துல என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு 2 மணி நேரம் அழுதாங்க, வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அழுதேன், இல்லம்மா நீங்க ஏத்துக்கலன்னு அப்புறம் நான் வீட்டுக்கு நான் போயிருவேம்மா சொல்லி நான் அழுகலாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா அழுதுட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க ஒரு சத்தியம் வாங்கினாங்க, என்னானாலும் வீட்டு எங்க போனாலும் தப்பு பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, உழைச்சு சாப்பிடணும், இல்லாம எனக்கு கடைசி வரைக்கும் உண்மையா பிள்ளையா இருந்தா போதும், இந்த உலகத்துக்கு முன்னாடி நல்லா இருந்து காட்டணும்னு சொல்லி எங்க சத்தியம் மட்டும் வாங்கினாங்க. அதுல இப்ப வரைக்கும் எங்க அம்மா எழுதிட்டு என் ஃபேமிலி கூட இருந்து நான் வேலைக்கு போயிட்டு எங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கேன். திருநங்கைகளை பெற்றோர்களும் உறவினர்களுமே வெறுத்து ஒதுக்கும் இந்த காலத்தில் பெற்ற பிள்ளையை விட்டு கொடுக்காமல் திருநங்கை அபிநயாவின் தாயார் செய்த இந்த செயல் அனைவரிடத்திலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.